சொல்லிக்கிட்டு நான் உனக்கு மாமியார்டி. நல்லா பளிச்சுன்னு தான் துவைச்சிருக்கா. என்னமோ அவங்க அப்பா வீட்டிலேருந்து கொண்டு வந்த மாதிரி வாஷிங் மிஷினில் தான் துணியை துவைப்பேன், மிக்சியில் தான் சட்னி அரைப்பேன், கிரைண்டரில் தான் மாவு அரைப்பேன்னு என்ன ஆட்டம் ஆடினா சொன்ன எதையாவது கேட்டாளா? இப்போ அவளுக்கு வச்சான பெரிய ஆப்பா. சட்னிலாம் அரைச்சாலா, மாவு அரைக்கிறாளா என்னன்னு போய் பார்ப்போம். நல்லா அம்மியில் அரைச்சி சட்னியை தாளிச்சு வச்சிருக்காளே, நல்லா தான் செஞ்சிருக்கா. மாவு அரைக்கிறாளா என்னன்னு போய் பார்க்கணும். அந்த காட்சியை கண் கூட போய் பார்க்கணுமே. ஏங்க கொஞ்சம் நல்லா அரைங்க. உளுந்த பொங்க பொங்க அரைக்கணுங்க. அப்படி அரைச்சாலும் இட்லி நல்லா சாஃப்டாக இருக்குங்க. காலையிலேருந்து குறுக்கு வடையா அவ்வளோ துணியாக துவைச்சிருக்கேன். அம்மியில் சட்னி அந்த அளவுக்கு அரைச்சிருக்கேன். இப்போ திரும்பவும் மாவு அரைக்க சொல்லியிருக்கேன். இப்படி என்ன பாடா படுத்துட்டு சின்ன பொண்ணு. ஏங்க இன்னைக்கு ஒரு நாள் தாங்க இதெல்லாம். இனிமேல் நம்ம வீட்டில் கரண்ட்டுன்னு ஒன்று போகவே போகாதுங்க. என்னத்தை நான் சொல்கிறது கரெக்டு தானே?